இவ ஒண்ணும் பிரக்யா இல்ல, இவ பேரு பொன்னி. நடு ரோட்ல வித்த காட்டி பொழப்ப நடத்துறவ இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து பிரக்யாவ மாதிரி சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுக்கலாம்னு நினைக்கிறா. அவ்வளவுதான். இவ பொன்னி இல்ல, இவ பிரக்யா தான். பொன்னினா எதுக்கு திரும்ப வரணும்? அதுலயும் நானும் ஆலியாவும் அவளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும்போது எங்க சப்போர்ட் இல்லாம அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்பா? இவ பிரக்யாவே தான். இங்க பாருங்க மேம், நீங்க ப்ராப்ளம்ல இருக்கிற லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னா என் அண்ணி பிரக்யா மிஸ்ஸிங், இத அவ அட்வான்டேஜா எடுத்துட்டு வந்திருக்கா. என் அண்ணி மிஸ்ஸிங், என் அண்ணன் பிரக்யாவை தேடிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சதும் இந்த பொண்ணி பிரக்யாவை மாறி வந்துட்டான். எதுக்காக வந்தா? மொத்த பணத்தையும் அபகரிக்கிறதுக்காக. இவளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். நான் ஒண்ணு போய் சொல்லல, இவ தான் போய் சொல்றா. எங்க பாருங்கக்கா, நான் இவரோட பொண்டாட்டி. இவரு கையால என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. ஒருவேளை நான் போய் சொல்றேன்னா இப்பவே என் தலை மேல இடி விழுத்துறேன் பாருங்க. இடியா? அத்தை, நீங்க பின்னாடி போயிடுங்க, உங்க மேல இடி விழுந்துற போது. இடி அடியெல்லாம் ஒண்ணும் விழாது, ஏன்னா நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாருங்க, இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, என்கிட்டயும் தான் ப்ரூஃப் இருக்கு. நான் இவரோட பொண்டாட்டின்னு சொல்ற ப்ரூஃப்ஸ் அதெல்லாம். ஏதோ இவர் கட்டின இந்த தாலி, அப்புறம் இந்த பொட்டு, இதெல்லாம் ப்ரூஃப் தானே. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவரு என் கூட 7 அடி நடந்த என்னோட புருஷன். நடந்தாரா இல்லையான்னு கேளுங்க. அட அக்கா, நீங்க இவர கல்யாண ஆல்பம் எங்க இருக்குன்னு கேளுங்க. அதுல எங்களோட போட்டோ இருக்கு. அதுல எங்க கல்யாணத்துல இவர் என் கழுத்துல தாலி கட்டுறது, எனக்கு பொட்டு வைக்கிறது எல்லாமே இருக்கும். உன்னோட மைண்ட் குழம்பிடுச்சா என்ன? அதானே நாங்களும் சொல்றோம். அவ பிரக்யா, நீ அவளோட டூப்ளிகேட். கல்யாண ஆல்பத்துல இருக்கிறது என்னோட பொண்டாட்டி பிரக்யா, ஆனா நீ பொன்னி. ஏங்க நீங்களே இப்படி சொல்லாதீங்க, நான் உங்களோட பொண்டாட்டிங்க. கிட்ட வராத, தூரத்துல இருந்து பேசு. கிட்ட வரது அவசியமா என்ன? நான் உங்களோட பொண்டாட்டி. உங்க பக்கத்துல வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அக்கா, இதுதான் இவரோட ப்ராப்ளமே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் விஷயம் சொல்றேன். இவரு முதல்ல இருந்தே என்ன வெறுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. நானும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும்னு இவரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா நான் தான் அப்பாவியாச்சே. இவரு எனக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூஃப் சேர்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவரோட பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க பாரு பிரக்யா, நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்க இந்த மாதிரி கேஸ் நிறைய பாத்திருக்கோம். ஜெனரலா புருஷன் இன்னொரு பொண்ண விரும்பினதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய இப்படிதான் வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்புறம் இங்க பாருங்க பி, நீங்க சொன்ன இந்த கதை ரொம்ப ஃபில்மியா இருக்கு, பொய்யா தோணுது. இத யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்றது சுத்தமா நம்பபடியாவே இல்ல. இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட அன்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அத புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஒருவேளை வேற ஸ்டெப் எடுத்தோம்னு வைங்க, அது உங்களோட ரெப்புடேஷனுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, நீங்க அபிய மிரட்டுறீங்களா? நீங்க எதை சொன்னாலும் நாங்க நம்பிடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? இதோ பாருங்க என்ஜிஓ ஆண்டிஸ், நானும் உங்களுக்கு அன்பா புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க, யாரு அவளோட புருஷன்னு ஒரு பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும், ரைட்? அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி யாருன்னு அந்த புருஷனை தவிர வேற யாருக்குமே தெரியாது, கரெக்ட்? நானே சொல்றேன் இவ என் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டியோட டூப்ளிகேட்னு ஏன் நம்ப மாட்டீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க அபி சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. இங்க பாருங்க, உங்களோட பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் நீங்க பெண்களை ரொம்ப மதிக்கிறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா, உங்களோட இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் ரொம்ப சோகமா இருக்கேன், ரொம்ப கோவத்துல இருக்கேன். இத பாருங்க, நீங்க ஒரு தடவை எங்க கிட்ட உண்மைய சொல்லிருந்தீங்கன்னு வைங்க, அதாவது உங்க பொண்டாட்டி பிரக்யா
ஒழுங்கா சமைக்கவே மாட்டா, சாப்பாடு வாயில வைக்க முடியாது, உலகத்துல இருக்கிற எல்லா தப்பையும் இவ பண்ணுவா, அதுக்கப்புறம் என்னது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்போம். ஆனா நீங்க இப்போ சூப்பரா ஒரு பழிய போடுறீங்க பாருங்க. ஒரு டூப்ளிகேட் கதையை சொன்னீங்களே, புரியல? அதான் இந்த பொண்ணு உங்க பொண்டாட்டியோட டூப்ளிகேட்னு சொன்னீங்களே, அதத்தான் என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலைங்க. அக்கா, உண்மைய சொல்லணும்னா எனக்கு வர கோவத்துக்கு இவங்களை இழுத்து ஒண்ணு உடனும் போல இருக்கு. நீங்க சொல்ற இந்த காரணத்தை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, கோர்ட் கூட ஒத்துக்காது. உங்களோட கல்யாண ஆல்பத்தை பார்த்தாங்கன்னா அதுல கூட இவங்க தான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க கோர்ட்ல அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்கள வீட்ல சேர்த்துக்கோங்க. நான் உங்க எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ என் பொண்டாட்டி இல்லங்கறத புரிஞ்சுக்கங்க. இவ பிரக்யாவே இல்ல. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அட, நான் தான் இவரோட பொண்டாட்டி, இவரோட பிரக்யா, இவரோட குண்டச்சி. என்னது குண்டச்சியா? அன்பா இவர் என்ன குண்டச்சின்னு கூப்பிடுவாரு. இங்க பாருங்க அபி, ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிய செல்லமா என்ன சொல்லி கூப்பிடுவாங்கிறது கட்டின பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க உங்க பொண்டாட்டி தானே, இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? இவங்க தான் உங்க குண்டச்சி அச்சி பொண்டாட்டி. இந்த நிக் நேம் இருக்குல்ல, இது என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். யாராவது ஒரு பொண்ணு வந்து நான் தான் குண்டச்சின்னு சொன்னா அவளை என் பொண்டாட்டிய நான் ஏத்துக்கணுமா என்ன? நீங்க பேசாதீங்க அக்கா, இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க, எனக்கு இவங்க எல்லார பத்தியும் நல்லா தெரியும். நான் இவரோட பொண்டாட்டி, இதுதான் என் குடும்பம். இங்க பாருங்க, இவங்க என்னோட பாட்டி, இவரு என் புருஷன், இவங்க என்னோட இந்து பாட்டி, இவங்க என்னோட அக்கா, அப்புறம் இவ சக்காலத்தி. சக்காலத்தியா? உன் வீட்டுல சக்காலத்தி இருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுதான் ப்ராப்ளமே. நான் சொல்றேன்ல, இவரோட தங்கச்சி இருக்கால, இவளுக்கு இவ ஃப்ரெண்டுக்கோ இவ அண்ணனுக்கோ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் இந்த வீட்லயே இவளை வச்சிருக்கா. இவ தினைக்கும் இங்கேயே இருந்த 24 மணி நேரமும் 1440 நிமிஷம் 86,400 செகண்ட் என் புருஷனை எப்படி மடக்கலான்னு பாக்குறா. இவளாலதான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. பொண்டாட்டிய வெளியில அனுப்பிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறாரு. என்ன உளறிட்டு இருக்க? இவளை ஏன் நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ இஷ்டத்துக்கும் பேசணும், அதை நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? நாங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? இவ என்னோட அண்ணி கிடையாது, இவ அந்த டூப்ளிகேட் பொன்னி. ஆமா, நான் உன்னோட அண்ணி ஆக முடியாது. நான் எப்படி உன் அண்ணி அவன் சொல்ல? நீ தான் எனக்கு என்ன அண்ணியா பார்த்ததே இல்லையே. அக்கா, எப்பவுமே இவ என்ன அண்ணியா பார்த்ததே இல்ல தெரியுமா? அவ்வளவு தொல்லை கொடுப்பா. இந்த படங்கள் எல்லாம் நாத்தனார் அன்னைக்கு தொல்லை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தொல்லை கொடுப்பா இவ. தினமும் என்ன இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு புது பிளான போட்டுக்கிட்டே இருப்பா. என்னால தாங்க முடியல. அவ சொல்ற கதையை இவரும் நம்பிட்டாரு. அவர் என்ன எவ்வளவு விரும்புறாரு தெரியுமா? என்னையே வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. இங்க பாரு பிரக்யா, இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு இப்ப நீ என்கிட்ட சொன்னல, நீதான் அபியோட பொண்டாட்டின்னு நிரூபிப்பேன்னு சொன்னல, அந்த ப்ரூஃப உன்னால காட்ட முடியுமா? என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அப்போ நீ என்னோட பொண்டாட்டின்னு இப்ப ப்ரூவ் பண்ணு பாப்போம். ஒருவேளை உன்னால இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியலன்னா நான் உன்னை சட்னி ஆக்கி அந்த பேட்டால உன்னை சிக்ஸர் அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போடுவேன். ஓகேவா? நீங்க தான் என்னோட புருஷன், புரிஞ்சுதா? நீங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள். நான் தான் உங்க பொண்டாட்டியை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நான் என் தாலிக்காகவும் என் உரிமைக்காகவும் இத ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன். சூப்பர், செம்ம பஞ்ச் டயலாக். உடனே போய் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன்.
நான் இல்லைன்னதும் இந்த டானோட பேசிட்டு இருந்தீங்களா? நான் இல்லாம ஒரு நாள் கூட உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பதான் நான் வந்துட்டேன்ல. நீங்க நேத்து ராத்திரி தூங்காம விரதம் இருந்ததா நினைச்சுக்கோங்க. இந்த விரதம் என்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஹாயா தூங்கலாம். நம்மள இதுக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாது. உங்களாலேயே முடியாது. என்னோட டவுட் கரெக்ட் தான் ஆலியா. இவ பொண்ணு இல்ல, பிரக்யா தான். தனு, மறுபடியும் நீ ஆரம்பிக்காத, கொஞ்சம் பேசாம இரு. ஆலியா, நான் ஒண்ணு கேம் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. ஒருவேளை இவ பொண்ணியா இருந்தா எதுக்காக இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்? நாமளும் அவளை சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எந்த தைரியத்துல அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? ஐ மீன், நாம இவள வீட்டை விட்டு வெளியில அனுப்புனப்ப அவளோட வீட்டுக்கு போனா இல்லையா, பசங்களை கூட அவளுக்கு திருப்பி கொடுக்க நினைச்சோம். இவளுக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்தா மட்டும் அபியோட ப்ராப்பர்ட்டி அவளுக்கு கிடைச்சிடாதுன்னு. அப்புறம் இவ இங்க வரத்துக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? இவ பொண்ணு இல்ல, இவ பிரக்யாவே தான். இவளுக்கு வேண்டியதெல்லாம் அபி மட்டும்தான், பணம் இல்ல. நீ வாயை மூடு தனு, என்ன குழப்பாத. ஒரு தடவை பிரக்யாங்கிற, ஒரு தடவை பொன்னின்னு சொல்ற, ஒரு தடவை பொண்ணு இல்லன்னு சொல்ற. முதல்ல தெளிவா பேச கத்துக்க. இப்ப பிரச்சனை அது கிடையாது. மேல போனவ என்ன ப்ரூஃப் கொண்டு வரான்றத முதல்ல பாப்போம். என்ன ப்ரூஃப் கொண்டு வர போறானே பயமா இருக்கு. அவ கொண்டு வர ப்ரூஃப்க்கு கவுண்டரா நான் என்ன சொல்லணும்னு முதல்ல என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. புரிஞ்சுதா? லெட் மீ திங்க். ஓகே, ஷட் அப். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அபியோட பாட்டி. உங்களோட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அபியோட பாட்டியா? நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் தான் துர்கா. சந்தோஷமா இருமா, உக்காருமா. இத பாருங்க, நான் நீங்க பண்ற வேலைய நல்லாவே புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல வேலை பண்றீங்க. அதாவது நீங்க எந்த பொண்ணு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எந்த பொண்ணுக்கு உதவி தேவை இருந்தாலும் சரி, அவ நேரா உங்ககிட்ட தான் ஓடி வருவா. நீங்க பொண்ணுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறீங்க, அவங்களுக்கு உதவி செய்றீங்க, அவங்களுக்கு நியாயம் கூட வாங்கி கொடுக்கறீங்க. ஆனா நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பண்றது நியாயமே இல்ல. ஆமா, எங்க அக்கா சொல்றது உண்மைதான். உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால அவ எங்களோட பிரக்யாவே இல்ல, எங்க பிரக்யாவோட டூப்ளிகேட் அவ. எங்களோட பிரக்யா ரொம்ப நாளா காணா போயிட்டா. அவ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்பதான் அவ ரொம்ப நாளா காணோன்னு இவளுக்கு தெரிஞ்சது. இவ இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிட்டு பிரக்யாவா எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா. இங்க பாருங்க, எனக்கு என்னோட மருமகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான் அவளை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். என்னை விட பிரக்யாவை பத்தி வேற யாருக்கு நல்லா தெரியும்? இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் விட எனக்கு தான் முதல்ல தோணுச்சு, இவ எங்க பிரக்யா இல்லைன்னு. ஆமா, இவங்க கரெக்டா சொல்றாங்க. என்ன, எங்க பிரக்யா ரொம்ப படிச்சவ. அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தா யாரு வேணாலும் சொல்லுவாங்க, இவளோட பேச்சு நட எல்லாமே படிக்காதவ மாதிரியே இருக்குன்னு. எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. அது என்னன்னா, அவ ரொம்ப வித்தியாசமா பேசினா. எப்படி சொல்றது, ரொம்ப லோக்கலா எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அவ ஏன் அப்படி பேசினான்னு எங்க யாருக்குமே புரியல. அது மட்டும் இல்ல, சாப்பாடு கூட திருடி சாப்பிடுவா. ஒரு நாளைக்கு பாயசம் சாப்பிடும் போது கையும் குளவுமா பிடிச்சேன். அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவ சுத்தமா படிக்காத முட்டாளு. எங்க பிரக்யா நல்லா படிச்சவ, இவ சுத்தமா படிக்காதவ. இவ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டா. ஏதோ எங்க கூட கொஞ்ச நாள் இருந்ததால இந்த அளவுக்கு மரியாதை கத்துக்கிட்டா. அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணும்னா எதுக்கு நாங்க வீட்டுக்குள்ள சேர்த்தோம்? வீட்டுக்குள்ள தானே வச்சிருந்தோம். எங்களுக்கு அவ பிரக்யா இல்ல வேற யாரோன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். நாங்க யாரையுமே எப்பவுமே வேணும்னு புண்படுத்துறது இல்ல மேடம். அதுக்காக யாராவது எங்க வாழ்க்கையில தேவையில்லாம தலையிட்டா அவங்கள நாங்க சும்மாவும் விட மாட்டோம். இங்க பாருங்க,
நீங்க நாங்க சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க தேவையில்லாம உங்க நேரத்தை வீணாக்குறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணை நாங்க வீட்டுல வச்சுக்கிறதா இல்ல. போதும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க பெரியவங்க, நாங்க சொல்றத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க இவங்களை விட மோசமா இருக்கீங்களே. இங்க பாருங்க, அவ உங்க பேரனோட பொண்டாட்டியே தான். அவளை நீங்க உங்க வீட்டுல சேர்த்தே ஆகணும். ஒரு பொண்ணோட கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஒரு பொண்ணு தான் எப்பவுமே இன்னொரு பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வலி உங்களுக்கு புரியலையா? ஆனா நாங்க அந்த பொண்ணை கைவிடுறதா இல்ல. அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான பொம்பளைங்க அவளுக்கு துணையா இருக்க போறோம். இங்க பாருங்க, நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கங்கிறது உண்மைதான். ஆனா உங்க மருமக மாதிரியே இன்னொருத்தி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கறத நாங்க எப்படி நம்புறது? எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. உங்க பிளான் என்ன? நீங்க இந்த வீட்ல இருந்து பிரக்யாவை அனுப்பிட்டு உங்க பேரனுக்கும் அப்புறம் உங்க பேத்தியோட ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ண பாக்குறீங்க. ஆனா நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம். இங்க பாருங்க, இதுல உங்க தப்பும் இல்ல. இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேரோட நினைப்பும் தப்பாதான் இருக்கு. பொண்ணை குறைச்சி எடை போடுறீங்க. அதனாலதான் பெண்கள் இன்னும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாம இருக்காங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திய மறந்துட்டீங்களா? நான் இப்போ அததான் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் ஒருத்தர் தான் இருக்காங்க. இனிமேலாவது ஒரு 20 பேராவது ஆக வேண்டாம்? இது வரைக்கும் நம்ம நாட்டுக்கு 20 பிரதமரே கிடையாது தெரியுமா? என்னோட தப்ப சுட்டி காட்டுறதை விட்டுட்டு முதல்ல விஷயத்துக்கு வா. சும்மா இங்க பாருங்க, நீங்க காரணமே இல்லாம உங்க மருமக பிரக்யாவை வீட்டை விட்டு அனுப்ப கூடாது. இந்த வீட்டுல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை அவளுக்கும் இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? உண்மைதான் சொல்றாங்க. நீங்க எங்க முன்னாடி இதோ இந்த மாதிரிலாம் நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. உங்களிடமோ அந்த பொண்ணு ஏமாத்துற மாதிரி பேசுறீங்க. பேசாம நாங்க சொல்றத கேளுங்க. நிறுத்துங்க. நீங்க பாட்டி, எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? உட்காருங்க. இல்ல அபி, அவங்க தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுமா? உட்காருங்க. பாட்டி, அவ ப்ரூஃப் எடுத்துட்டு வர போயிருக்கால, அவ எடுத்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம இவங்க கிட்ட பேசுவோம். வந்துட்டா. சாரிங்க, நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன மைத்திலேனி, என்ன பாக்குறீங்க? இங்க வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கீழே கீழே புடிங்க. இவ்ளோ ப்ரூஃப்ஸா? ஏதோ 1-2 கொண்டு வருவான்னு பார்த்தா இவ்ளோ தூக்கிட்டு வரா. இவளை எப்படி சமாளிக்கிறது? இந்த ப்ரூஃப்ஸால நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேனோ? பாத்தியா அலியா, எவ்வளவு ப்ரூஃப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கானு? அது எல்லாமே அபியும் பிரக்யாவும் சம்பந்தப்பட்டது. இவ பொண்ணினா இது எல்லாம் எங்க இருந்துச்சுன்னு இவளுக்கு எப்படி தெரியும் சொல்லு? ரொம்ப யோசிக்காம இவ தான் பிரக்யான்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகமா இருந்துச்சா, அதான் லேட் ஆயிடுச்சு. அனி வாங்க வாங்க, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. டைம் ஆகும். அனி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இங்க வைங்க. இந்த யானை எல்லாம் எதுக்குங்க? இது எல்லாமே ப்ரூஃப் தான். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன ப்ரூஃப். இந்த அவார்ட் எங்க 2 பேருக்கும் கிடைச்சது. இருங்க, போட்டோ காட்டுறேன், இருங்க. இதோ பாத்தீங்களா, எங்க 2 பேருக்கும் அவார்டு கிடைச்சது. நாங்க ஒரு பார்ட்டிக்கு போனோம், அங்க டான்ஸ் ஆடினோம். அங்க பெஸ்ட் டான்ஸ் அவார்ட் கிடைச்சது. அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு பெஸ்ட் ஜோடி அவார்ட் கிடைக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அவார்ட் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்களை பாட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் என்னைக்கும் பெரியவே கூடாது, எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையா? ஆசீர்வாதம் பண்ண கரெக்ட், அவங்க பண்ணாங்க. அப்புறம் இது இவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, அதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட். இத பாருங்க, மேரேஜ் சர்டிபிகேட். இந்த பொண்ணு பாருங்க, என்ன பாருங்க, சேம் டு சேமா இருக்குமா? ஆமாப்பா, ஆமா. இந்த போட்டோவும் நீயும் சேம் டு சேமா இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நிச்சயமா நீதான் பிரக்யான்னு ஒத்துக்கிறேன்ப்பா. இன்னொரு விஷயம்,
கல்யாண டேட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த சர்டிபிகேட் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததோ அது எனக்கு ஞாபகம் இருக்கு. 5th of July 2014. அவருக்கு ஞாபகம் இருக்கா கேளுங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இந்த சர்டிபிகேட்டை என் தாலி மாதிரி பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. நானும் பத்திரமா வச்சுக்கிட்டேன். சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னேன்டா. என்ன சொல்றீங்க பாட்டி நீங்க? சொன்னாங்க. அப்புறம் எங்க கல்யாணத்தோட மிகப்பெரிய ப்ரூஃப் இந்தாங்க. எங்க கல்யாணத்தோட ஆல்பம் இது. இத நான் உட்கார்ந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது எங்க கல்யாண போட்டோ. அப்புறம் இங்க பாருங்க, இவர் எனக்கு பொட்டு வைக்கிறாரு. இதுல அபி எவ்வளவு அழகா இருக்காரு. இந்த போட்டோ பாருங்க, இது நாங்க 2 பேர் தானே.